ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ பார்க்க போகிறது இல்லை. எப்பயுமே நம்ம குக்கிங் பண்ணுற என்னோடய கிச்சனை தான் பார்க்க போகிறேன். கிச்சன் டூரு. என்னோடய கிச்சன் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஜாமானம் எல்லாமே நான் வச்சுருக்கேன். கபோர்டு எதுவுமே போடலை. எல்லாமே பொருள் எல்லாமே கொஞ்சம் ஓப்பன்லாம் தான் நான் வச்சுருப்பேன். இப்போ பொருளெல்லாம் எப்படி வச்சுருக்கேன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. Preejasamayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்போ நோட்டிஃபிகேஷன்லேயும் கிடைக்கும். என்னோடய ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணாதே நான் இனிமேல் நல்ல நல்ல வீடியோஸ் என்னால் போட முடியும். நான் வீடியோக்காக யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே தனியாக ஒரு பியூரோவில் அடுக்கி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கண்ணாடி பாத்திரமெல்லாம் இருக்கிறனால பசங்க கீழே தட்டி விட்டு உடச்சிரும்னு அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மீது நான் டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே கிச்சனுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். நான் தேவையில்லாத கொஞ்சம் பொருளை மட்டும் நான் ஒரு பாக்ஸில் போட்டு மேலே போட்டு விட்ருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அப்பப்போ தேவையான பொருள் மட்டும் இருந்தால் போதும். தேவையில்லாத போட்டால் நம்மளுக்கு கிச்சன் ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் தனியாக எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி 10 டேஸுக்கு ஒரு தடவை அந்த பேப்பரை மட்டும் மாற்றி விட்டுருவேன். நான் மீதி ஜாமானமெல்லாம் அப்படி அடுக்கி வச்சுருக்கோம். ஓரளவுக்கு என்னோடய கிச்சனில் இருக்கிற டப்பாஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ளூ கலராக தான் இருக்கும். அது நான் யோசித்து வாங்கலை, தற்செயலாக வாங்குறது. அது எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ளூவாகவே கிடச்சிது. எல்லாமே அதனால் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நான் வாங்கி வச்சுருக்கேன். செக்கில் ஆட்டி நம்மளுக்கு கொடுத்தது ஒரிஜினலாக இருக்கும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன். இப்போ ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ண பிறகு எடுத்த வீடியோ நான் இது. ஒர்க்கு பார்க்கும்போது கொஞ்சம் எல்லா கிச்சனையும் போல் கொஞ்சம் கசமுசன்னு தான் இருக்கும். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துட்டேன் நான் வீடியோவை. எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது. அதனால தான் எனக்கு வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் கொடுக்கவே முடியல, அவ்வளோ த்ரோட் பெயினாக இருக்குது. சரி, இருந்தாலும் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. இப்போ நான் இங்கே புல்லட் மிக்ஸி ஒன்று வச்சுருக்கேன். நிறைய பேர் நான் இதோட ரிவ்யூ போட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டாங்க. இந்த மிக்ஸி நல்லா இருக்கா நல்லா கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த மிக்ஸி. நல்லாவே நம்மளுக்கு கிரைண்ட் ஆகுது. தேங்காய் மட்டும் சில் எடுத்து போடும்போது மட்டும் கொஞ்சம் அரைகிறதுக்கு லேட் ஆகும். மற்றபடி துருவி போட்டேன்னா சீக்கிரமே கிரைண்ட் ஆயிரும். அது மட்டும்தான் இந்த புல்லட் மிக்சியில் இருக்கிற கொஞ்சம் ஒரு குறைன்னு கூட சொல்லலாம். மற்றபடி பெப்பரு, கறி மசாலா பொடி எதை வேணாலும் நம்ம நல்லாவே இதில் பொடி பண்ணிக்கலாம். சூப்பராக நைஸாக ஃபைனாக அரைஞ்சி வந்துடுது. தேங்காய் மட்டும் நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் அது ரொம்ப நேரம் நம்ம அரைச்சிட்டிங்கன்னா நல்லா வந்துடும். கொஞ்சம் மட்டும் அது கொஞ்சம் மட்டும்தான் இதில் இருக்கிற ஒரு குறை கூட. மற்றபடி ஜூஸ் எல்லாமே போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதில் பெருசாக வாய்ஸ் கொடுத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் வாய்ஸ் கொடுக்காமல் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். நான் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி ஜாமானங்கள் தான் நானுமே வச்சுருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ் எப்போ பார்த்தாலும் மறக்காமல் வீடியோஸுக்கு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் லைக் பண்ணிவிட்டு வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இது எல்லாமே கிரைண்டரோட கிடச்ச தேங்காய் துருவி. அது எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எங்கேயாவது மேலே தூக்கி போட்டால் கூட நம்மளுக்கு அவசரத்துக்கு எடுக்க முடியாதுன்றக்கா நான் அங்கேயே வச்சுருக்கேன். மிக்ஸி எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு தொலைஞ்சு போகாமல் இருக்கும். இல்லாட்டி அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி வச்சுட்டிங்கன்னா நமக்கு அவசரத்துக்கு எடுக்கும்போது எதுவுமே இடிக்காதனால நான் ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சுன்னா விளக்கி விளக்கி அந்தக்குள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு அப்படியே வச்சுருக்கேன். நான் புட்டு உலக்கு நான் 2 வச்சுருக்கேன். ஒன்று பெருசு, ஒன்று சின்னதாக இருக்கும். நம்ம சீக்கிரமாக கொஞ்சம் பண்ணோம்னா அந்த சின்னதில் பண்ணோன்னா சீக்கிரமே நம்ம பண்ணி எடுத்துடலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும்.
அந்த மாதிரி இந்த வெஜிடபிள் சாப்பர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு. எனக்கு வெங்காயம் வெட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. எனக்கு வெங்காயம் எடுத்தாலே கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே வடியும். அதனால் எனக்கு வெங்காயம் எடுத்தாலே ஒரு மாதிரியாகவே இருக்குது. இந்த சாப்பர் வந்ததுலேருந்து எனக்கு வெங்காயம் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்ல பொடியை நம்மளுக்கு கட் பண்ணி கொடுக்குது. வெங்காயம், கோஸு, கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே நல்லா ஃபைனாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா வீட்லேயும் வச்சுருக்கிற மாதிரி உப்பு டப்பா ஒன்று எடுத்து, இதோட மூடி உடஞ்சி போயிடுச்சு. அதனால் அதில் காசு போட்டு வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு அவசரம் பூ ஏதாவது வந்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போய் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி வச்சுருக்கேன். எல்லார் வீட்டையும் நீங்களும் இப்படி ஒன்று வச்சுருப்பீங்கள்ல கண்டிப்பாக கிச்சனில். இதில் நான் பலசரக்கு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து உடைக்காமல் அப்படியே போட்டு வைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய வாளிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் அரிசி வாளி, இன்னொரு வாளியில் என்ன வச்சுருக்கேன்னா உடைச்ச ஜாமானம் எல்லாமே நான் கீழே வச்சுருக்கேன். இதில் தான் அந்த ஜாமான்லாம் வச்சுருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி காமிச்சது எக் மேக்கர். அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் ஸ்னாப்டீல் தான் வாங்கினேன். அதோட லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்மளுக்கு எக்கு பாயில் பண்ணும்போது எப்போதுமே நல்லா உடஞ்சி போயிடும். இந்த இதில் பாயில் பண்ணேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உடையாமல் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நேரமும் நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாகிடுது. இதில் வர கேரி பேக்கு, பை எல்லாமே வச்சுருக்கேன். அதாவது அவசரத்துக்கு நம்மளுக்கு பை எடுக்கணும்னா நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். பாட்டில் எல்லாமே வச்சுருக்கேன் பக்கத்துலேயும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி, சுக்கு, ஏலக்காய் பொடி அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன் நான். மசாலா ஐட்டம்ஸு எல்லாமே இங்கனக்குள்ளே வச்சுருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவுமே நான் ஸ்னாப்டீல் தான் வாங்கினது. ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸு, மசாலாஸ் எல்லாம் ஒரே டப்பாவில் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி 2 வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் இங்கே கடுகு, சீரகம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், வெந்தயம், இட்லி பொடி எல்லாமே இங்கனக்குள்ளே வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஓரமாக வச்சுருக்கிறது ஏதாவது நம்மளுக்கு நோட் பண்ணோம்னா எழுதுறதுக்கு ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் வச்சுருக்கேன். அப்புறம் கேஸ் புக்கு எல்லாமே இங்கனக்குள்ளே வச்சுருக்கேன். ஏதாவது நமக்கு டக்குன்னு காலியாகிற மாதிரி இருந்ததுன்னா எழுதி வச்சேன்னா நம்மளுக்கு அடுத்து ஞாபகம் இருக்கும். இங்கே நாட்டு சர்க்கரை, அப்புறம் ஓட்ஸு, அரிசி மாவு, கிரீன் பீஸு எல்லாமே இங்கனக்குள்ளே நான் வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தள்ளி விட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னால அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டப்பா வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு நான் வச்சுருக்கேன். அப்போ நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே நான் ஸ்னாப்டீல் தான் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் நம்மளுக்கு மொத்தம் 4 இருக்குது. இதில் நம்ம துவரம் பருப்பு, உளுந்து பருப்பு, பருப்புகள் எல்லாமே ஒரே இதில் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இடமும் அடைக்காது நம்மளுக்கு. இதில் நம்மளுக்கு ஒரு 350 கிராம் வரைக்கும் நம்மளுக்கு அளவு பிடிக்கும் இதில். மேலே ஹேர் ஆயில் கொஞ்சம் வச்சுருக்கேன் நான். காலியாக போகுது. ஹேர் ஆயில் மறுபடியும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உப்பு அது எல்லாமே மேலே வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்பப்போ எடுக்கிறதுக்கு தேவையில்லாத ஜாமானை மட்டும் நான் மேலே வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வீடியோ பற்றின ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.